மதுரை பாண்டிக்கோவில் அருகே நாளை நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் நாளை முருக பக்த மாநாடு நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டத்திலேயே அறுபடை வீடுகளுடைய மாதிரி அரங்குகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறுபடை வீடுகளின் மாதிரி அரங்குகளை காண நாள்தோறும் ஏராளமானவர்கள், அதாவது ஆயிரக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய நிலையில தற்போது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் வந்து அவரே ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கக்கூடிய அந்த சாமி மாதிரியில வந்து அவரே தீபாவளி காட்டி வழிபாடு செய்து சென்றார். இந்து முன்னணி சார்பில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில மாநாடு நடத்தப்படும். கரூர், திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இதற்கு முன்பு மாநில மாநாடு நடத்தப்பட்டது. கடைசியாக 2018 பல்லடத்தில் மாநாடு நடத்தப்பட்டது. அதுல 1 லட்சம் குடும்பங்கள் கலந்து கொண்டு மகாலட்சுமி யாகமும் 1008 நாட்டு மாடுகள் 108 குதிரைகள் வைத்து பூஜைகளும் நடத்தப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக 2023 நடக்கக்கூடிய மாநாட்டிற்கான பணிகள் தள்ளி போனது. ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்படும். அதே போன்றுதான் திருப்பரங்குன்றம் சென்னிமலை விவகாரத்தை அடுத்து முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில முருக பக்தர் மாநாடு என்ற தலைப்புல மதுரை அம்மா திடல்ல மாநாட்டு வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நாளை நடைபெறக்கூடிய மாநாட்டுல சுமார் 2 லட்சம் தேர்கள், அதாவது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 2 லட்சம் தேர்கள் அமைக்கப்பட்டு மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதியிலுமே சுமார் 22 LED பெரிய மெகா திரை என்று சொல்லக்கூடிய LED திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பந்தல் முழுவதுமாக CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தற்போது ஏராளமான பக்தர்களும் வந்து அந்த தரிசனம் செய்து செல்கிறார்.